ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ் ரெசிபிஸ் அண்ட் vlog. நம்ம இன்றைக்கி டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பொட்டேட்டோ வித் க்ரீன் பீஸ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் 2 பொட்டேட்டோ ஹாஃபாக கட் பண்ணி 1 கப்பு க்ரீன் பீஸை வந்து 8 hours சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி அது நிரம்புற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி அது ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப்பு தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கசகசா எடுத்துருக்குறேன். நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி. அதை கூட ஒரு 6 கேஷ்யூ ஆட் பண்ணி நம்ம அதை பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம். இப்போ விசிலெல்லாம் ரிலீஸ் ஆன அப்புறம் நான் அதில் உள்ள பொட்டேட்டோ வெளியே தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த க்ரீன் பீஸை ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு உடச்சி விட்ருக்குறேன். அப்போ அதில் உள்ள ஃப்ளேவர்லாம் வந்து அதில் இறங்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பே லீஃபு, 1/2 டீஸ்பூன் சோம்பு இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நான் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் அது வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறேன். அதுவும் க்ரீன் சில்லியும் கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் வந்து நான் க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து நான் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பாயில் பண்ணி பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்த க்ரீன் பீஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே பேஸ்ட் ஆக்கி வச்சுருந்த தேங்காய் மிக்சரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். நம்ம இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கர்லீஃப், அப்புறம் 2-3 சின்ன வெங்காயம், அப்புறம் 2 காஞ்ச வத்தல் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி அந்த குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஒரு பொட்டேட்டோ வித் க்ரீன் பீஸ் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.